ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜாப் ஜேர்னி தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சில இருந்து ரிலீஸ் பண்ணிருக்க ஜாப் ரெக்யர்மெண்ட் நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் எக்ஸாமினேஷன் 2026க்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் குரூப் ஏ போஸ்டிங்ஸ்க்கான ரிக்வயர்மெண்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜாப்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்றதுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா எனி டிகிரி படிச்ச கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குரூப் ஏ போஸ்டிங்ஸ்ங்கிறதுனால சேலரியும் ரொம்ப ஹையா தான் இருக்கும். அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட் என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எப்படி அப்ளை பண்றது, லாஸ்ட் டேட் என்னைக்கு, அதர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம கிளியரா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்றீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டட் நியூஸஸ் எல்லாமே உங்களை ஃபாஸ்டா ரீச் ஆயிடும். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த நோட்டிபிகேஷன் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் எக்ஸாமினேஷன் 2026க்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 8th நோட்டீஸா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 20 February 2026 அன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 12 March 2026 வரை நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாப் நம்ம அப்ளை பண்றதுக்கு அவங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல்ல போயிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது 4 கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரிஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்கவுண்ட் கிரியேஷன், யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன், காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த 3 கேட்டகரிஸுமே ஆல் எக்ஸாமினேஷன் அப்ளிகேஷன்ஸுக்கும் அப்ளிகேபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. 4th கேட்டகரியா எக்ஸாமினேஷன் ஸ்பெசிபிக்ஸ் பேஸ் பண்ணி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம் பீரியடுக்குள்ள நம்ம அதை ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல்ல யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னு ஒன்னு ரிஜிஸ்டர் பண்ணி ஜெனரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த யூஆர்என் நம்பர் தான் எல்லா எக்ஸாம்ஸுக்கும் காமனான ஒரு நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் நீங்க அந்த நம்பர் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த யூஆர்என் நம்பர் தான் கடைசி வரை நீங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்க எக்ஸாமினேஷன் ஸ்பெசிபிக் ஃபார்ம் ஃபில் பண்றப்ப உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஜெனரேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்ஸுக்கும் அந்த அப்ளிகேஷன் நம்பர் சேஞ்சஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் உங்களுக்கு யூஆர்என் நம்பர் யூனிக் அண்ட் கான்ஸ்டன்டா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் எப்படி எல்லாம் ஃபில் பண்ணணும் அப்ளிகேஷன், இது எல்லாமே அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல ஹோம் பேஜ்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு கேர்ஃபுல்லா ரீட் பண்ணிட்டு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு உங்களை அப்ளை பண்ண சொல்றாங்க. ஒன்ஸ் நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுல எதுவும் சேஞ்சஸும் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அப்ளை பண்றவங்க எல்லாத்துக்குமே ஐடி ப்ரூஃபா ஆதார் கார்டு யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஃபியூச்சர்ல வெரிஃபிகேஷன் பண்றதுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட எலிஜிபிள் கிரைட்டீரியாஸ் எல்லாத்தையுமே அவங்களோட சிஏபிஎஃப் எக்ஸாம் நோட்டீஸ்ல இருந்து செக் பண்ணிக்க சொல்லிக்கிறாங்க. ஏதாவது ராங்கா பண்ணீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அப்லோட் பண்ற சர்டிபிகேட்ஸ் எல்லாம் ஃபைனலா உங்களோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் பிசிக்கலா செக் பண்ணிட்டு தான் உங்களை ஜாப்ல ஜாயின் பண்ண விடுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்றதுங்கிற பத்தி இங்க கிளியரா கொடுத்திருக்காங்க. அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ரொஃபைல் மாடல் வைஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், யூனிவர்சல் நம்பர் எப்படி கிரியேட் பண்றது, காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது எல்லாமே அவங்களோட அபிஷியல் வெப்சைட் ஹோம் பேஜ்லயே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு யூஆர்என் ப்ரொஃபைலுக்கு 1 டைம் எடிட் ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க. ஒன்ஸ் நீங்க கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட யூஆர்என் அப்டேட் ஆர் மாடிஃபை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் நீங்க அந்த யூஆர்என் ப்ரொஃபைலை யூஸ் பண்ணி ப்ரீவியஸா அப்லோட் பண்ண எந்த எக்ஸாம்ஸ்க்கும் நீங்க அப்புறம் சேஞ்ச் பண்ணது அதுல அப்டேட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு லைவ் போட்டோ கேப்சர் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க காமன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றப்ப உங்களோட போட்டோ பிளஸ் உங்களோட லைவ் போட்டோ கேப்சர் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்லோட் பண்ற போட்டோஸ் அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல கொடுத்திருக்க மாதிரி கிளியரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட சிக்னேச்சர் அப்லோட் பண்றதுக்கான டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. நீங்க 3 சிக்னேச்சர்ஸ் 1 below 1 பிளாக் பென்ல சைன் பண்ணி ஒயிட் பேப்பர்ல போட்டிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க கொடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அதை சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா எந்த சிச்சுவேஷன்லயும் அப்ளிகேஷன் வித்ட்ரால் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணிருந்தீங்கன்னா அந்த ஃபீஸஸ் ரீஃபண்டபிள் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களோட யூனிவர்சல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல உங்களோட ஐடி ப்ரூஃப் என்ன சப்மிட் பண்றீங்களோ அது அந்த ஐடி ப்ரூஃப் தான் நீங்க கடைசி வரையும் எல்லாத்துக்கும் ஐடி ப்ரூஃபா சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பர்சனாலிட்டி டெஸ்ட்ல அதர் டெஸ்ட்லாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு லாஸ்ட் டேட்டா 12 March 2026 ஈவினிங் 6 o'clock வரையும் உங்களுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. அதுக்குள்ள நீங்க எலிஜிபிள் கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா உங்களை அப்ளை பண்ணிக்க சொல்றாங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இ அட்மிட் கார்டு எப்படி இஷ்யூ பண்ணுவாங்கங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. எக்ஸாமுக்கு போறதுக்கு ப்ரீவியஸ் வீக்ல அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல இ அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்க எக்ஸாம்ஸ்க்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க. இமெயில் மூலியமாவோ போஸ்டல் மூலியமாவோ அந்த இ அட்மிட் கார்டு வராதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட அபிஷியல் வெப்சைட்டை நீங்க ஃப்ரீக்வெண்டா செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பெனால்டி மார்க்ஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸாம்ல நீங்க ராங்கான ஆன்சரை சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்றதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹெல்ப்
ஹெல்ப் டெஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. கேண்டிடேட்ஸ்க்கு அப்ளை பண்றப்ப ஏதாவது டவுட் இருந்தது ஆர் ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா இவங்களோட கைட்லைன் ஆர் இமெயில் ஐடிக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல மொபைல் போன் ஸ்மார்ட் கேஜெட்ஸ் எதுவுமே அலோட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிற கேண்டிடேட்ஸ் எக்ஸாமுக்கு 30 மினிட்ஸ் பிஃபோரே ரீச் ஆயிடணும்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா எக்ஸாம்ஸ்க்கு வந்தீங்கன்னா அலோ பண்ண மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பத்தி கொடுத்திருக்காங்க. கேண்டிடேட்ஸ் எக்ஸாம் ஹாலுக்கு வந்ததும் உங்களோட ஃபேஸ் அத்தன்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எக்ஸாம் எழுத அலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்க எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர் கீ அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல எக்ஸாம் முடிஞ்சு ஆஃப்டர் 7 டேஸ்ல உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு நீங்க உங்களோட மார்க்ஸ் செக் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஒன்லி உங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போயிட்டு தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மோட்லயோ கொரியர் சென்ட் பண்றதோ இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அசிஸ்டன்ட் கமாண்டன்ட் குரூப் ஏக்கான ரெக்யர்மெண்ட்ல என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், இந்தோ டெபட்டன் பார்டர் போலீஸ், சசாஸ்டா சீமா பால், டோட்டலா உங்களுக்கு 5 டைப்ஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு 108 வேகன்சியும், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸுக்கு 106 வேகன்சியும், இந்தோ டெபட்டன் பார்டர் போலீஸுக்கு 12 வேகன்சியும், சசாஸ்டா சீமா பால் போஸ்டுக்கு 53 வேகன்சியும், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸுக்கு 70 வேகன்சியும், டோட்டலா உங்களுக்கு 349 வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப்ஸ்க்கு உங்களுக்கு எக்ஸாம் 19 ஜூலை 2026 அன்னைக்கு கண்டக்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆர் டிகிரீஸ் ஆகலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கரண்ட் டேட் அன்னைக்கு என்ன வேகன்சிஸ் இருக்கோ அதாங்க ஃபில் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் எந்தெந்த சென்டர்ஸ்ல எல்லாம் கண்டக்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுல சென்னை, மதுரை டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல கண்டக்ட் பண்றாங்க. எக்ஸாம் சென்டர்ஸ் ஃபில் ஆயிட்டுனா நீங்க செலக்ட் பண்ண நெக்ஸ்ட் சென்டர்ஸ்ல உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் யார் அப்ளை பண்றாங்களோ அவங்களை ஃபர்ஸ்ட் ஸ்லாட்ல போடுவோம்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில அப்ளை பண்ற கேண்டிடேட்ஸ்க்கு அங்க ஏதாவது எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிள் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நேஷனாலிட்டி இந்தியனா இருந்தா மட்டும் தான் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. போத் மேல் அண்ட் ஃபீமேல் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்றதுக்கு ஏஜ் லிமிட்டா மினிமம் 20 ல இருந்து மேக்ஸிமம் 25 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்சேஷன்ஸா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு 5 இயர்ஸும், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸும், எக்ஸர்வீஸ் மேனுக்கு 5 இயர்ஸும் ஏஜ் ரிலாக்சேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. எனி பேச்சுலர் டிகிரி படிச்ச கேண்டிடேட்ஸ் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்க 2026ல பாஸ் அவுட் ஆக போறீங்க, இதான் உங்களோட ஃபைனல் இயர்னாலும் நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. ஃபீமேல் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு எந்த சார்ஜஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் கேண்டிடேட்ஸ்க்கு 200 rupees அப்ளிகேஷன் சார்ஜஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெட் பேங்கிங் மூலியமாவோ ஆர் டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ரூபே, மாஸ்டர் கார்டு, விசா கார்டு இந்த கார்ட்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மேல கொடுத்த மாதிரி எப்படி உங்களுக்கு அப்ளை பண்ணணுங்கிறத பிரீஃபா எக்ஸ்பிளைன் பண்ணி இங்க கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த ஜாப்க்கான செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஜூலை 19, 2026 அன்னைக்கு அது கண்டக்ட் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. மார்னிங் உங்களுக்கு பேப்பர் 1 10 AM ல இருந்து 12 PM வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர்நூன் உங்களுக்கு பேப்பர் 2 2 PM ல இருந்து 5 PM வரையும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுல பேப்பர் 1ல உங்களுக்கு ஜெனரல் எபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ் 250 மார்க்ஸ்க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2ல ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் எஸ்சி அண்ட் கம்பன்சேஷன் 200 மார்க்ஸ்க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வச்சு ஃபர்ஸ்ட் பேப்பர்ல யார் மினிமம் குவாலிஃபிகேஷன் பாஸ் ஆறாங்களோ அவங்க பேப்பர் தான் செகண்ட் பேப்பர் திருத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுத்துலயுமே ஆவரேஜா குவாலிஃபை ஆகி வர கேண்டிடேட்ஸ்க்கு பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அண்ட் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் 100 மீட்டர் ரேஸ் ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. 60 செகண்ட்ஸ்ல ஓடணும்னு சொல்லியிருக்காங்க. மென்ஸா இருந்தா, உமனா இருந்தா 18 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 800 மீட்டர் ரேஸ் 3 minutes 45 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. மென்ஸுக்கு 4 minutes 45 செகண்ட்ஸ்ல உமன்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. லாங் ஜம்ப் 3.5 meters மென்ஸ் ஜம்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உமன்ஸ் வந்தீங்கன்னா 3 meters ஜம்ப் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 3 சான்சஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மென்ஸுக்கு மட்டும் ஷார்ட் புட் 7.26 kg 4.5 மீட்டர்ஸ்க்கு த்ரோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. 3 சான்சஸ் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இது எல்லாத்துலயுமே ஃபில்டர் ஆகி வர கேண்டிடேட்ஸ்க்கு இன்டர்வியூ அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு 150 மார்க்ஸ்க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலா எல்லாத்தையும் வச்சு மெரிட் லிஸ்ட் கிரியேட் பண்ணி டை பிரேக்கிங் பிரின்சிபல்ஸ் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஃபைனல் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி ஜாப் ரெக்யர்மெண்ட் பண்ணிப்போம்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு சிலபஸா ஜெனரல் எபிலிட்டி அண்ட் இன்டெலிஜென்ஸ்ல ஜெனரல் மென்டல் எபிலிட்டி, ஜெனரல் சயின்ஸ், கரண்ட் ஈவென்ட் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ், இந்தியன் பாலிட்டி அண்ட் எக்கனாமிக், ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா, இந்தியா அண்ட் வேர்ல்டு எக்கனாமிக், இந்தியா அண்ட் வேர்ல்டு ஜியோகிராபி. பேப்பர் 2ல ஜெனரல் ஸ்டடிஸ் அண்ட் எஸ்சி அண்ட் கம்பன்சேஷன்ல பார்ட் ஏ பார்ட் பின்னு கொடுத்திருக்காங்க. பார்ட் ஏல எஸ்ஏ கொஸ்டின்ஸ் லாங் நெரேட்டிவ் ஃபார்ம்ல இங்கிலீஷ் ஆர் ஹிந்தில எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. 80 மார்க்ஸ்க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் உங்களுக்கு ஸ்பெசிபிக் டாபிக் இந்தியன் ஹிஸ்டரி, எஸ்பெஷலி ஃப்ரீடம், ரெகுலிங், பாலிட்டி, எக்கனாமிக் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்ல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பார்ட் 2ல உங்களுக்கு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் இது ரிலேட்டடா அது ஒரு 120 மார்க்ஸ்க்கு டோட்டலா உங்களுக்கு 200 மார்க்ஸ்க்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு மேல சொன்ன எல்லாத்தையுமே கீழே உங்களுக்கு எப்படி அப்ளை பண்றது எல்லாமே இந்த பிடிஎஃப்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த பிடிஎஃப் லிங்க் இவங்களோட அபிஷியல் வெப்சைட் லிங்க், அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.